ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். நாம் எதை பார்க்கிறோமோ அதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் கண்கள் பார்ப்பது பல நேரங்களில் வெறும் தோற்றமே, பெர்செப்ஷன், உண்மை, ஃபேக்ட் அல்ல. உதாரணத்துக்கு, ஒவ்வொரு நாளும் சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் சூரியன் நகர்வதே இல்லை. பூமி தன் அச்சில் சுழல்வதால் ஏற்படும் ஒரு மாயை தான் இது. ஆகவே நாம் பார்ப்பது பெர்செப்ஷன் மற்றும் உண்மை, நாலேஜ் இரண்டும் வேறுபடும். இருட்டில் தரையில் கிடக்கும் ஒரு கயிற்றை பார்த்து நாம் பாம்பு என்று பயந்து நடுங்குகிறோம். நம் பார்வைக்கு அது பாம்பாக தெரிகிறது, பெர்செப்ஷன். ஆனால் உண்மை அது ஒரு சாதாரண கயிறு தான். வெளிச்சம் வந்தவுடன் உண்மை தெரிந்ததும் பயம் விலகுகிறது. கொளுத்தும் வெயிலில் தார் சாலையில் செல்லும் பொழுதும் தூரத்தில் தண்ணீர் இருப்பது போல் நீராவி தோன்றும். அது நம் கண்ணுக்கு தெரியும் ஒரு மாயை தோற்றம், மிராஸ் என்பார்கள். ஆனால் அங்கே நீர் இல்லை என்பதுதான் உண்மை. நாம் மேலே பார்க்கும் போது வானம் நீல நிறமாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் விண்வெளிக்கு நிறமே இல்லை. சூரிய ஒளி வளிமண்டலத்தில் சிதறுவதால் ஏற்படும் ஒரு தோற்றமே அந்த நீல நிறம். நாம் கண்ணாடியில் பார்க்கும் இந்த உடலைத்தான் நான் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆழமான ஆன்மீக தேடல் என்ன சொல்கிறது தெரியுமா? நாம் ஓட்டும் கார் எப்படி நாம் இல்லையோ அதுபோல் நாம் வாழும் இந்த உடலும் நாம் அல்ல. உடல் என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி மட்டுமே. இந்த கருவியை பயன்படுத்தும் உள் உணர்வு அல்லது ஆன்மாதான் உண்மையான நான். யூ டோன்ட் ஹாவ் எ சோல், யூ ஆர் எ சோல். யூ ஹாவ் எ பாடி. பாடி என்ற ஆப்ஜெக்டையும் அதற்கு இயங்கும் சக்தி கொடுக்கும் சப்ஜெக்டான பேர் உணர்வையும், அதாவது ஆன்மாவையும் ஒன்று என்று குழப்பிக் கொள்வதில்தான் அடிப்படை அறியாமை பிறக்கிறது. உடல் மற்றும் கண்ணுக்கு தெரியாத ஆன்மா இரண்டும் பின்னி பிணைந்து இருப்பதால் நான் இந்த உடல் என்ற தவறான எண்ணம் ஏற்படுகிறது, மாயை தோன்றுகிறது. இந்த தவறான புரிதல் தான் நம் வாழ்வின் அனைத்து மனக்கவலைகளுக்கும், துன்பங்களுக்கும், பேராசைக்கும் மூல காரணம். சுய விசாரணை, செல்ஃப் என்கொயரி, தியானம், மெடிடேஷன், சரியான பக்தி, இந்த ஆன்மீக சாதனைகள் மூலமாக மட்டுமே இந்த பேர் உண்மையை நாம் உணர முடியும். இறைவா நன்றி.